ஹாய் கேஸ், நம்ம சேனலில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வீடியோ எடிட்டிங் ரிலேட்டடாக ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் எந்த ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அல்காரிதம் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு, அதை எப்படி சார் கிராக் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒரு 2 டிப்ஸ் சொல்லி தர போகிறேங்க. எந்த அல்காரிதம் சேஞ்ச் ஆனாலும் சரி, இந்த 2 மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட யூடியூப் சேனலில் யூ கெட் லாட் ஆஃப் சப்ஸ்கிரைபர் அண்ட் லாட் ஆஃப் வியூஸ். இந்த 2 கிராக்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. மற்ற எந்த அல்காரிதத்தையும் எதையுமே நீங்க கண்டுக்கிறதே தேவையில்ல. ஜஸ்ட் இந்த 2 விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க அது என்ன விஷயம்னு இந்த வீடியோல போய் டீட்டெயிலாக பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வீடியோ எடிட்டிங் சம்பந்தமா வேலையான இன்ஃபர்மேஷன் தான் கத்துக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த யூடியூப்ல இந்த அல்காரிதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப்ல பாத்தீங்கன்னா எப்படி வருமானம் வருது, அதாவது யூடியூப்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன், அதாவது அது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் ஆர்கனைசேஷன் கிடையாது, ஒரு ட்ரஸ்ட் கிடையாது. யூடியூப்ன்றது ஒரு கம்பெனி. ஸோ யூடியூப்ல உங்களுக்கு வழியும் வரணும், யூடியூப்ல இருந்து நீங்க சம்பாதிக்கணும், யூடியூப்ல உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வரணும்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்க்கு உங்க மூலமா ஒரு அமௌண்ட் வரணும். புரியுதுங்களா? உங்க மூலமா யூடியூப்க்கு ஒரு அமௌண்ட் வந்தா மட்டும்தான் யூடியூப் வந்து உங்களுக்கு பே பண்ணுவாங்க. இந்த ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. இது என்னன்னு கடைசியில புரியும். ஓகேங்களா? இப்ப யூடியூப்க்கு வருமானம் வரணும்னா என்ன? இப்போ வந்து நீங்க எந்த வீடியோவை பிளே பண்ணாலும் சரி, அந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஓகேங்களா? அதுக்கு பாத்தீங்கன்னா யூடியூப்க்கு வந்து பே பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு பிஸ்கட் கம்பெனி வச்சிருக்கீங்க, இல்ல வாட் எவர் மேபி நீங்க ஏதோ ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க, உங்க பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல நினைக்கிறேன். அதாவது நான் என்னோட யூடியூப் சேனல் போறேன், வேற சேனல்ல போனா காப்பிரைட் வரும்ன்றது ஜஸ்ட் என்னோட யூடியூப் சேனல்ல போயிட்டு ஜஸ்ட் நான் வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ பிளே பண்றேன். இப்போ இந்த வீடியோ பிளே பண்றேன். அந்த வீடியோ பிளே பண்ணணும்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது பாருங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் காரங்க வந்து யூடியூப்க்கு பே பண்ணி அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரன் பண்ண வைக்கிறாங்க. புரியுதுங்களா? இதன் மூலமா தான் யூடியூப்க்கு வந்து வருமானம் கிடைக்குது. இந்த ஒரு சின்ன லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டு. ஓகேங்களா? இப்போ இந்த அட்வர்டைசர் வந்து யூடியூப்க்கு அட்வர்டைஸ் பண்ணோம்னா என்ன இருக்கணும், அந்த அட்வர்டைசருக்கு ஏதாச்சும் பெனிஃபிட் இருக்கணும். ஓகேங்களா? அதனால அவங்க வந்து யூடியூப்க்கு வந்து ஆட்ஸ் தர்றாங்க. ஓகேங்களா? சிம்பிள் கான்செப்ட் இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? யூடியூப்க்கு இதன் மூலமா தான் வருமானம் வருது. உங்களுக்கு இந்த வருமானத்துல இருந்தா யூடியூப் வந்து வருமானம் தர்றாங்க. ஓகேங்களா? இதுக்கு யூடியூப் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 2 விஷயங்கள் பண்ணணுங்க. ஃபர்ஸ்ட், இப்ப இந்த வீடியோவோட அட்வர்டைஸ்மெண்ட்டை நான் பிளே பண்ணேன். இந்த வீடியோவை நான் கிளிக் பண்ணி பிளே பண்ணணும். இந்த வீடியோவோட டைட்டில், இது இப்ப ஒரு வீடியோ இருக்குன்னா இந்த வீடியோவோட டைட்டில் அந்த தம்ப்லைன் இது அட்ராக்டிவா இருந்தா மட்டும்தான் இதை கிளிக் பண்ணி உள்ள போய் நான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்ப்பேன். இன்கேஸ் ஆரம்பத்திலேயே இது எந்த அட்ராக்ஷன் இல்லைன்னா நான் இந்த வீடியோக்குள்ளேயே போயிருக்க மாட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், யூடியூப் அல்காரிதம் என்ன செஞ்சிருந்தது, இந்த டைட்டில் அண்ட் இந்த தம்ப்லைன் இது 2யுமே அட்ராக்டிவா தரணும். யூசர் வந்து கிளிக் பண்ணி வரணும். கிளிக் பண்ணி வந்தா மட்டும்தான் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வராம யூடியூப் காசு கிடைக்கும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம், நீங்க யூடியூப் வீடியோல கொடுக்கக்கூடிய டைட்டில் அண்ட் தம்ப்லைன். ஓகேங்களா? இது அட்ராக்டிவா இருக்கணும். அப்பதான் ஆடியன்ஸ் வந்து கிளிக் பண்ணி உள்ள வருவாங்க. யூடியூப் வருமானம் கூட உங்களுக்கு வியூஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் இதுதாங்க. முதல் இதை பண்ணுங்க. 2வது, இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு ஆடியன்ஸ் வந்து இந்த கிளிக் பண்ணி இந்த வீடியோ வந்து பாக்குறாங்க. உதாரணத்துக்கு நான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோக்குள்ள வந்துட்டேன். இந்த வீடியோல எனக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் இருந்தவரை அந்த வீடியோ நான் ஃபுல்லா பார்ப்பேன். உதாரணத்துக்கு இந்த வீடியோ வந்து 26 நிமிஷத்துக்கு மேக் பண்ணிருக்கோங்க. இந்த வீடியோ எனக்கு பிடிச்ச விஷயங்கள் இருந்தா மட்டும்தான் நான் இந்த வீடியோ 26 நிமிஷம் பார்ப்பேன். இந்த யூடியூப் பார்த்தீங்கன்னா இந்த இடையில ஒரு இடத்துல 2 இடத்துல 3 இடத்துல டிபெண்ட் பண்ணி உங்க வீடியோட லென்த்தை பொறுத்தளவுக்கு உள்ள வந்து நமக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்ப நான் அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா நான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்ப்பேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்க்க வைக்கணும். உங்களோட எய்ம் என்னன்னா, யூடியூப் அல்காரிதத்தை பொறுத்தளவுக்கு இந்த டைட்டில் அந்த தம்ப்லைன் வந்து பெஸ்டா தரணும். 2வது, அந்த ஆடியன்ஸ் வந்து உள்ள கிளிக் பண்ணி வந்தாங்கன்னா உங்க வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். இது 2 தாங்க. இந்த 2 பண்ணீங்கன்னா நீங்க அல்காரிதத்தை பத்தி எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல. யூடியூப்பே உங்க வீடியோ ப்ரொமோட் பண்ணி யூ கெட் லாட் ஆஃப் சப்ஸ்கிரைபர் அண்ட் லாட் ஆஃப் வியூஸ். ஒன் செகண்ட் திரும்ப சொல்லிடுறேன். 2 விஷயம் மட்டும் பண்ணுங்க, வேற எதுவுமே பண்ண தேவையில்ல.
ஃபர்ஸ்ட் விஷயம், ஆடியன்ஸ் வந்து உங்க வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்க வைங்க. பெஸ்ட் டைட்டில் அண்ட் பெஸ்ட் தம்ப்ளைன் கொடுத்து உள்ள ஆடியன்ஸை வர வைங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, உள்ள வந்த ஆடியன்ஸை உங்க வீடியோவை ஃபுல்லா பார்க்க வைங்க. கண்டிப்பா யூடியூப்ல நீங்க எதிர்பார்க்கிற சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூஸ் கிடைக்கும். எந்த அல்காரிதம் மாறினாலும் மாறும். யூடியூப்ல இந்த ஒரு அல்காரிதம் சேஞ்ச் ஆகவே ஆகாது. இந்த 2 விஷயத்தை பண்ணுங்க. யூடியூப்ல நிறைய சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூஸ் கெயின் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு. சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார்